இந்த வேளையிலே சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவர் சித்தங்கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற்பலன் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். அவர் சித்தங்கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற்பலன் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலே கர்த்தாவே தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்த வசனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வசனத்தின் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே அனுக்கிரகம் செய்தருளும். எல்லா துதி கன மகிமை யாவும் உமக்கே ஏறெடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யாக்கோபு அப்போஸ்தலன் எழுதும்போது குறிப்பிடுகிறார், அவர் சித்தம் கொண்டு என்று எழுதுகிறார். யார் சித்தம் கொண்டு? தேவன் சித்தம் கொண்டு அவருடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலனாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார் என்று குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். தேவன் நம்மை மறுபடி பிறக்க வைத்தாராம். அந்த மறுபடி பிறக்க வைத்த நோக்கம் என்ன என்பதை குறித்து ஒரு மேலான காரியத்தை யாக்கோபு அப்போஸ்தலன் ஒரு வெளிப்பாடாக இந்த வசனத்திலே குறிப்பிட்டிருப்பதை நாம் படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் தேவனுடைய சித்தம் என்ன? தேவன் நம்மையெல்லாம் சிருஷ்டித்திருக்கிறார். ஒரு முறை நாம் தாயின் கர்ப்பத்திலே தேவனாலே உருவாக்கப்பட்டு நாம் இந்த உலகத்திலே மாம்ச சரீரத்தோடு நம் தாய் தகப்பனுக்கு பிள்ளையாக பிறந்திருக்கிறோம். தெய்வ பிள்ளையே, ஆனால் அந்த பிறப்பை அடைந்த நாம் அப்படியே நாம் வளர்ந்து ஒரு மாம்ச பிரகாரமான ஒரு ஜீவியம் செய்தவர்களாக இருந்தால் மட்டும் போதாது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, என்றைக்கு ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தார்களோ அன்றைக்கே அவர்களுடைய சந்ததியாராக பிறப்பிக்கப்படுகிற நாம் அனைவரும் தேவ மகிமையற்றவர்களாகவே காணப்படுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம ஒரு குறிப்பிட்ட வாலிப வயதில் வரும்போது அறிந்து கொள்கிறோம், ஒரு பாவ பிரமாணம் நம் சரீர மண்டலத்தை ஆட்கொண்டு செயலாற்றுவதை அறிந்து கொள்கிறோம். அப்ப தேவன் என்ன செய்ய விரும்புகிறார் என்றால், தேவ மகிமை அற்றவர்களாக காணப்படுகிற நம்முடைய ஜீவியத்தை தேவ மகிமையோடு காணப்படுவதற்கு ஏதுவாக மறுபடி சிருஷ்டிக்க ஜெனிப்பிக்க விரும்புகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். அந்த பாவ பிரமாணத்தின் ஆளுகையிலிருந்து ஒரு முழுமையான விடுதலையை கொடுக்க தேவன் விரும்புகிறார். அந்த பாவ பிரமாணத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலை ஆகும்போது அறிந்து கொள்கிறோம், ரட்சிப்பு கர்த்தருடையது என்று அறிந்து கொள்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளின் தூது என்னவென்றால், தேவன் எவ்விதமாக படிப்படியாக நம்முடைய ஜீவியத்தை பாவ பிரமாணத்திலிருந்து, பாவ பிரமாணத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி அவருடைய பிள்ளையாக மாற்றி, அவருடைய குமாரரும் குமாரத்திகளுமாக மாற்றி, பின்பு கரைதிரையற்ற ஜீவியம் செய்யக்கூடிய அனுபவத்திற்கு நேராக வளரச் செய்து முடிவாக முதற் பலன் என்கிற நிலையை அடைய செய்கிறார் என்பதுதான் இந்த நாளின் தூதாக காணப்படுகிறது. அப்படி நாம் முதற் பலனாக மாறுவதற்கு ஏதுவாக தேவனிடத்தில் என்ன உண்டாம்? பரலோக தேவனிடத்தில் என்ன உண்டாம்? சகல நன்மைகளும் உண்டு, பரிபூர்ணமான வரங்களும் உண்டாம். ஆகவே அவைகளையெல்லாம் நாம் பெற்றுக்கொண்டு முதற் பலனாக மாறுவதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு வாஞ்சித்து நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆவிக்குரிய ஜீவியத்திலே
வளர்வதற்கு ஏதுவான சரியான இலக்கோடு முன்னேற வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் தெய்வ பிள்ளை, இந்த வசனத்திலே படிக்கிறோம், தேவன் என்ன செய்தாராம்? அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில், நாம் எல்லாம் யாருடைய சிருஷ்டிப்பாய் இருக்கிறோம்? தேவனுடைய சிருஷ்டிப்பாய் இருக்கிறோம். நாம் தேவனுடைய சிருஷ்டிப்பாய் இருக்கிறோம் என்றால் தேவன் என்ன செய்கிறார்? அவருக்கு ஒரு சித்தம் உண்டு நம் வாழ்க்கையிலே. அந்த சித்தம் என்ன என்பதை அறிந்து கொண்டு நாம் நம் வாழ்க்கையை அவருடைய கையிலே கொடுக்கும் போது அவர் குயவன் கையில் இருக்கிற களிமண்ணை போல உருவாக்கி வனைய ஆரம்பித்து அந்த வனைகிற பணி நிறைவடையும்படியாக செய்கிறார். அது நிறைவடையும் போது நாம் முதற் பலன்களாக காணப்படுவோம். ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் என்று சொல்லப்படுவதற்கு ஏதுவாக நம் ஜீவியம் அமைந்திருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதற்காக தேவன் என்ன செய்கிறாராம்? அவருடைய சத்திய வசனத்தினாலே, வேர்ட் ஆஃப் ட்ரூத், அவருடைய சத்திய வசனத்தினாலே நம்ம என்ன செய்கிறாராம்? ஜெனிப்பிக்கிறாராம். பிரைஸ் தி லார்ட். நாம் சில வசனங்களை வாசித்து பார்க்கலாம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் படிக்கும் போது நாம் அங்கே படிக்கிறோம், உலகில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி என்று படிக்கிறோம். அப்ப தேவன் என்ன செய்கிறார் என்றால், தம்மை மனிதனுக்கு வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். காலாகாலங்களாக மனிதன் தம்மை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பி தம்மை மனிதனுக்கு வெளிப்படுத்தக்கூடியவராகவே இருந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் தேவன் மனிதனுக்கு தொடர்ந்து வெளிப்படுத்தல்களை கொடுக்கிறார் என்றால் எதற்காக? இருளிலே இருக்கிற மனுஷன் வெளிச்சத்திற்கு வர வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இந்த இருள் என்று சொல்லும் போது எதை காட்டுகிறது? பாவமாகிய இருள், சாபமாகிய இருள். அந்த பாவம், சாபம், பிசாசின் கிரியைகள் என்கிற அந்த இருளின் ஆதிக்கத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கையானது விடுதலையாக்கப்பட வேண்டும். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, தேவன் நம்மை அந்தகாரத்திலிருந்து விடுதலையாக்கி ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு கொண்டு வந்தாராம். அப்படியானால் அந்த ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு நம்மை கொண்டு வரும்படியாக தான் இயேசு கிறிஸ்து மெய்யான ஒளியாக இந்த உலகத்திலே கடந்து வந்து இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணும்படியாக ரட்சிப்பின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணக்கூடியவராக இருந்தார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொன்னார். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் யாரெல்லாம் விசுவாசம் வைக்கிறார்களோ, யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ, அவர்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி தேவன் என்ன செய்தாராம்? அதிகாரம் கொடுத்தாராம். அப்ப இயேசு கிறிஸ்து அதிகாரம் கொடுக்காமல் யாரும் தேவனுடைய பிள்ளைகளாக மாற முடியாது. அப்ப இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்து தேவனுடைய பிள்ளையாக மாறுவதற்கு ஏதுவான அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்கு தான் நாம் யார் மீது விசுவாசம் வைக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அப்படி தெய்வ பிள்ளையே, மனிதனுக்கு அதிகாரம் கொடுக்க வல்லமையுள்ள ஒருவர் உண்டானால் அவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. பிரைஸ் தி லார்ட். அப்படி நாம் முதலாவது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து மனம் திரும்பி பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவங்களிலிருந்து விடுதலை பெறும்போது தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோமே, மாறும்படியான அதிகாரத்தை பெற்றுக்கொள்கிறோமே. அப்பொழுது அந்த ஒரு மாற்றம் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது என்றால் அதிலே வேறு எந்த ஒரு மனிதனுடைய ஈடுபாடும் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். அவர்கள் தகப்பன் தாயுடைய சித்தத்தின்படி பிறந்தவர்கள் அல்ல, அவர்கள் தேவனாலே பிறந்தவர்களாக மாறுகிறார்கள். ஒரு குழந்தை பிறக்க வேண்டுமானால் அதிலே தாயும் தகப்பனும் இணைந்தபடியினால்தான் குழந்தை பிறக்கிறது. ஆனால் மறுபடி பிறக்கிறோமே, தேவனுடைய பிள்ளைகளாக மாறுவதற்கு அதிகாரம் பெறுகிறோமே, அதிலே தாய் தகப்பனுடைய
இணைப்பு அதிலே இல்லை. அது தேவனாலே நாம் பிறப்பிக்கப்படுவதற்கு ஏதுவான அதிகாரத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பெற்றுக்கொள்கிறோம். எப்படி பெற்றுக்கொள்கிறோம்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கிறபடியால் அந்த அதிகாரத்தை பெற்று பாவ மன்னிப்பை அடைந்து தேவனுடைய பிள்ளைகளாக மாறுவதற்கு ஏதுவாக தேவனோடு ஐக்கியப்படுகிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதை தான் அந்த யோவான் 1ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம். சரி, தேவனுடைய பிள்ளைகளாக மாறுவதற்கு ஏதுவான அதிகாரத்தை பெற்றால் மாத்திரம் போதுமா என்றால் அது ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தின் முதல் நிலையாக மாத்திரமே காணப்படுகிறது. அடுத்தது நாம் என்ன வாஞ்சிக்க வேண்டும் என்றால், கர்த்தாவே நீர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீர். அந்த வாக்குத்தத்தம் எதை குறித்ததாய் இருக்கிறது என்றால், தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியை பிதாவினிடத்திலிருந்து பெற்றுக் கொடுப்பேன் என்று நீர் வாக்குத்தத்தம் பண்ணினீரே, அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சையோடு காணப்பட வேண்டும். ஏன் தெரியுமா? அந்த பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை நாம் நம்முடைய வாழ்விலே பெற்றுக்கொள்ளும் போதுதான் நம்முடைய வாழ்க்கை கரை திரையற்ற ஜீவியம் செய்வதற்கு ஏதுவான ஒரு துவக்கத்தை அடைகிறது. அப்ப பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தேவன் எதற்காக கொடுக்கிறார் என்றால், கரை திரையற்ற ஜீவியத்தை நாம் செய்யும்படியாக. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட உடனேயே கரை திரையற்ற ஜீவியம் செய்கிறோம் என்று சொல்ல முடியாது, செய்ய ஆரம்பிக்கிறோம். அப்ப செய்ய ஆரம்பிப்பதற்கு தான் தேவன் எதை கொடுக்கிறார்? பரிசுத்த ஆவியின் வரத்தை கொடுக்கிறார். நீங்கள் எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை, 5ஆம் வசனத்தை, 6ஆம் வசனத்தை, 11ஆம் வசனத்தை, 12ஆம் வசனத்தை, 13ஆம் வசனத்தை படிக்கும்போது நாம் கிறிஸ்துவுக்குள் காணப்படும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்று பவுல் எபேசு சபையாருக்கு எழுதுகிறார். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்தார். பிரைஸ் தி லார்ட். 11ஆம் வசனம், மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள் அவருடைய மகிமையின் புகழ்ச்சியாய் இருக்கும்படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். 13ஆம் வசனம், நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரையிடப்பட்டீர்கள். எதை விசுவாசித்த போது? சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது. அப்ப ஸ்டார்டிங்கும் எப்படிதான் காணப்பட்டோம்? சுவிசேஷமானது சத்திய வார்த்தையாக பிரசங்கிக்கப்பட்டது. நாம் அதை விசுவாசித்த போது இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தம் நமக்கு பெனிஃபிட்டாக மாறினது. ஆகவே இயேசு கிறிஸ்து தேவனுடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை கொடுத்தார். அப்ப அந்த முதல் நிலை ரட்சிப்பின் அனுபவமும் சத்திய வசனத்தை விசுவாசித்ததினாலே நமக்கு உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தம் நமக்கு பெனிஃபிட்டாக காணப்பட்டது. ஆனா அடுத்ததாக நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் பெற்ற நாம் என்ன செய்ய வேண்டும்? சுவிகார புத்திரராக மாற வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சுவிகார புத்திரர் என்று சொல்லும் போது தெய்வ பிள்ளையே, தேவனுடைய பரலோக சுதந்திரத்திலே அவருடைய ஆசீர்வாதங்களுக்கு நாம் சுதந்திரவாளிகளாக மாற வேண்டும். அப்பா, பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான உரிமையை உடையவர்களாக மாற வேண்டும். அதற்கும் நமக்கு தேவையானது என்ன? தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தைகள் மேல் விசுவாசம் அவசியமாய் இருக்கிறது. அதை தான் நாம் இங்கே படிக்கிறோம். சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரையிடப்பட்டீர்களே. அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவராலே நாம் முத்திரையிடப்படும் போதுதான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக மாறுகிறோம்.
பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் இந்த பரிசுத்த ஆவியினால் முத்திரையிடப்பட நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக அந்த அனுபவத்தை அடையும் போது கரைதிரை அற்ற ஜீவியம் செய்ய வேண்டும் என்கிற சிந்தை உள்ளவர்களாக அப்படிப்பட்ட ஜீவியம் செய்ய துவங்குகிறோம். பிரைஸ் தி லார்ட். அதை தான் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களிலே படிக்கிறோம். கரைதிரை இல்லாமை பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக நாம் காணப்பட வேண்டும் என்கிற சிந்தையோடு அப்படிப்பட்ட ஜீவியம் செய்ய துவங்குகிறோம். அதற்கு யார் நமக்கு துணையாய் இருப்பது? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு துணையாய் இருக்கிறார். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் உங்களுக்குள்ளே வரும்போது அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார். இங்கே பாருங்கள், தாமதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாகுகிறதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். அப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எதற்காக மரித்தார் என்றால், நம்முடைய பாவங்களை மன்னித்து தேவனுடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை கொடுக்கும்படியாக மாத்திரமல்ல, பின்பு உயிர்த்தெழுந்த போது சொன்னாரே, நீங்கள் காத்திருங்கள், பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொடுப்பேன் என்று சொன்னாரே, அந்த வாக்கு தத்தமும் நிறைவேறும்படியாக சிலுவையிலே இயேசு கிறிஸ்து தம்மையே ஒப்பு கொடுத்தார். அப்படியானால் அந்த பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நமக்கு என்ன சிந்தை உண்டாகிறது? இனிமேல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக நான் தேவனுக்கு முன்பாக காணப்பட வேண்டும். அப்படியானால் நீங்க கேட்கலாம், பாஸ்டர், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டால் மட்டும் போதாதா? கரைதிரை இல்லாத ஜீவியம் செய்ய முடியாதா என்று நீங்கள் கேட்கலாம். தெய்வ பிள்ளையே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற அநேகர் தேவனுக்கு முன்பாக வாழ்கிறேன் என்கிற அனுபவம் இல்லாமல் போனவர்கள் அநேகர் உண்டு. ஆகவே நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். நான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லி தேவனுக்கு முன்பாக வாழ்கிறேன் என்கிற உணர்வோடு எப்பொழுதும் காணப்படுவீர்கள் என்றால், தேவன் உங்கள் வாழ்க்கையிலே கரைதிரையற்ற மகிமையுள்ள சபையாக உங்களையும் இணைத்து மகிமைப்படுத்தக்கூடியவராய் இருப்பார். மதுரையில இருக்கிறீங்க, இன்னைக்கு சர்ச்சில் இருக்கிறீங்க, ஏதோ தேவனுக்கு முன்பாக இருக்கிற உணர்வு இருக்கு. வீட்டில் இருக்கும்போது எத்தனை பேருக்கு உணர்வு இருக்கு, நான் தேவனுக்கு முன்பாக இருக்கிறேன் என்று? இங்க இருந்து கோயம்புத்தூருக்கு போகும்போது எத்தனை பேருக்கு உணர்வு இருக்கு, நான் தேவனுக்கு முன்பாக இருக்கிறேன் என்று? இங்கிருந்து சென்னைக்கு போகும்போது எத்தனை பேருக்கு உணர்வு இருக்கு, நான் தேவனுக்கு முன்பாக இருக்கிறேன் என்று? உங்க ரிலேட்டிவ்ஸனுடைய வீட்டிற்கு போகும்போது எத்தனை பேருக்கு உணர்வு இருக்கிறது, நான் தேவனுக்கு முன்பாக இருக்கிறேன் என்று? அந்த உணர்வோடு ஜீவிப்பீர்கள் என்றால் நீங்கள் தான் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாமல் தேவன் என் வாழ்க்கையிலே கரைதிரையற்ற ஜீவியம் செய்ய வைக்க விரும்புகிறார் என்பதை அறிந்து பரிசுத்த ஆவியானவருக்கே இடம் கொடுத்து, தேவ பிரசன்னத்திற்கே இடம் கொடுத்து, தேவ சமூகத்திற்கே இடம் கொடுத்து, பரிசுத்த ஆவியானவருக்கு பிரியமானவைகளையே சிந்தித்து, அவைகளையே பேசி, அவைகளையே தியானித்து, அவைகளையே செய்கிறவர்களாய் இருப்பீர்கள். அதனாலதான் இங்க ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, தமக்கு முன். எப்படி? தமக்கு முன். அப்ப எங்க இருந்தாலும் தேவனுக்கு முன்பாக இருக்கிறேன் என்கிற உணர்வு இல்லை என்றால், நீங்க பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருந்தாலும் அவருக்கு இடம் கொடாதவர்களாக ஜீவிக்க எத்தனையோ வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவேதான் அநேகர் தேவனுக்கு முன்பாக இருக்கிறேன் என்கிற உணர்வற்று இருக்கிறதுனால அவர்களால் என்ன செய்ய முடியல? முதற் பலன்களாக மாற முடியல. ஆனால் தேவன் உங்களை முதற் பலனாக காணப்பட வைக்கும்படியாக தான் எப்படிப்பட்ட அனுபவத்திற்கு நேராக முன்னெடுத்து செல்கிறார்? கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அவருக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக நிறுத்தும்படியாக உங்களை வழி நடத்தக்கூடியவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதெல்லாம் எப்படி நடக்கிறது? தெய்வ பிள்ளையே, அழிவில்லாத வித்தாகிய வேத வசனத்தினால் தான் நடக்கிறது. அது துவக்கமும் அப்படிதான்,
முதல் நிலை ரட்சிப்பும் அப்படிதான். அடுத்தடுத்து மேன்மையான வாக்குத்தத்தங்களை நீங்கள் விசுவாசிக்கும் போது அந்த அழிவில்லாத வித்தினாலே நீங்கள் மறுபடியும் பிறப்பிக்கப்படுகிறீர்களே, ஜெனிப்பிக்கப்படுகிறீர்களே. அந்த அனுபவத்திலே தேவன் என்ன செய்கிறார் என்றால் வளரச் செய்து உங்களை மகிமையின் மேல் மகிமை அடைய செய்கிறார். வாசியுங்கள் 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனமும் 23ஆம் வசனமும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 23ஆம் வசனம், அழிவுள்ள வித்தினாலே அல்ல. பாருங்க, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே. அப்ப வேத வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அது மனிதனுடைய வாழ்க்கை என்ன செய்கிறது என்றால் மறுபடி தேவனாலே பிறப்பிக்க செய்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சரி, இப்படியாக நாம் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் பெற்று சுவிகார புத்திரராகி தேவனுக்கு முன்பாக ஜீவிக்கக்கூடிய சிந்தையோடு காணப்படக்கூடிய அந்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டு இனி என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் வைத்திருக்கிற இலக்கு என்ன? கரை திரை ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக காணப்படுவதற்கேதுவாக என்னையும் தேவன் அப்படிப்பட்ட ஐக்கியத்திலே இணைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் ஜீவிக்கும் போது தேவன் என்ன செய்வார் என்றால் அந்த இலக்கை அடைய செய்யும் போது நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய பார்வையிலே முதற் பலன் என்று சொல்லப்படுவதற்கு ஏதுவாக அமைந்திருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பொதுவாக முதற் பலன் என்று சொல்லும் போது அது யாரை குறிக்கக்கூடியதாக வேதாகமத்திலே நம்மால் படிக்க முடியும் என்றால் இயேசு கிறிஸ்துவை தான் முதற் பலன் என்று சொல்லி இருப்பதை நம்மால் படிக்க முடியும். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இப்பொழுது எங்கே காணப்படுகிறார்? பிதாவின் வலது பார்சத்திலே சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். அவரை குறித்து நாம் படிக்கும்போது மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தவர். ஆகவே முதலாம் உயிர்த்தெழுதலிலே முதலாம் வரிசையிலே முதற் பலனாக இயேசு கிறிஸ்து காணப்படுகிறார். ஆனால் வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவை பரலோக பிதாவாகிய தேவன் பரிசுத்தமுள்ள ஆவியினாலே முதற் பலனாக உயிர்த்தெழ பண்ணியிருந்திருப்பாரேயானால் அந்த உயிர்த்தெழுதலின் மேல் விசுவாசம் வைக்கிற நம்முடைய வாழ்க்கையையும் தேவன் என்ன செய்வாராம்? அவரை போல முதற் பலனாக அந்த முதலாம் உயிர்த்தெழுதலிலே 2ஆம் வரிசையிலே நம்மையும் உயிர்ப்பிக்க தெரிந்து கொண்டவராய் இருக்கிறாராம். யோசித்து பாருங்க, நம்ம பிறக்கும் போது நமக்கு மாம்ச சரீரம் இருக்கு, அப்படிதானே? நமக்கு பிறக்கும் போது நமக்கு என்ன இருக்கு? மாம்ச சரீரம் இருக்கு. நமக்குள்ள என்ன இருக்கு? ஆவி இருக்கு. என்ன இருக்கு? ஆவி இருக்கு. நமக்குள்ள என்ன இருக்கு? ஆத்துமா இருக்கு. ஆனா நமக்குள்ள இருக்கிற அந்த ஆவி எப்படிப்பட்டதுன்னா இந்த பூமியில சரீரத்துல சுவாசித்து வாழ்வதற்கென்று கொடுக்கப்பட்ட ஆவியாய் இருக்கிறது. ஆனா தேவன் என்ன செய்கிறார்? நம்முடைய அந்த ஆவியிலே தான் பரலோக ஜீவனை கொடுத்து அந்த ஆவியை உயிர்ப்பிக்கிறார். அந்த அனுபவத்தை நாம் அடையும் போது நாம் சுவிகார புத்திரராக மாறுகிறோம். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேரால் சொல்ல முடியும் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்த ஆவியை நான் என்னுடைய உள்ளத்திலே அவருடைய பரலோக ஜீவனாக பெற்று என்னுடைய சரீரத்திற்குள் இருக்கிற ஆவி ஆத்மாவை உயிர்ப்பிக்கக்கூடிய அனுபவத்திற்கு முன்னெடுத்து கொண்டு சென்றிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ரட்சிக்கப்படாத மனிதனுடைய ஆவி ஆத்மாவிற்கும் அபிஷேகம் பெறாத மனிதனுடைய ஆவி ஆத்மாவிற்கும் ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய ஆவி ஆத்மாவிற்கும் அபிஷேகம் பெற்ற மனிதனுடைய ஆவி ஆத்மாவிற்கும் என்ன உண்டு? வித்தியாசம் உண்டு. அப்படியானால் ஒருவேளை கர்த்தருடைய வருகையின் நாள் தாமதமடையுமே ஆனால் நாம் இந்த சரீரத்திலே மரணமடையக்கூடிய ஒரு நாள் உண்டாயிருக்கும். இந்த மாம்ச சரீரம் மண்ணோடு மண்ணாக, அது மண்ணுக்கு மண்ணாக ஒப்புவிக்கப்பட்டதாய் இருந்தாலும் நமக்குள்ளே ஜீவனை பெற்ற ஆவியும் ஆத்மாவும் இருக்கிறது. அது விண்ணின் சாயலை தரித்து கொண்டு என்ன செய்யும்? பரலோக சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும்.
அது எப்படி போல காணப்படும் என்றால், கிறிஸ்து எப்படி மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தாரோ விண்ணின் சாயலோடு, அப்படியே நமக்குள்ளாக இருக்கக்கூடிய ஆவியும் ஆத்மாவும் பரலோக ஜீவனை பெற்றதாக, உயிர்ப்பிக்கப்படக்கூடிய தகுதியை உடையதாக, கிறிஸ்துவின் முதலாம் உயிர்த்தெழுதலிலே இரண்டாம் வரிசையிலே நாம் பங்கு பெறுவதற்கு ஏதுவாக, முதற் பலனாக உயிர்ப்பிக்கப்படுவதற்கு ஏதுவாக, விண்ணின் சாயலை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக மகிமை அடைந்திருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த மகிமையிலே நாம் காணப்படும் போது அந்த மகிமைக்கு பெயர் என்ன? சீயோனின் மகிமையாய் இருக்கிறது. அது புதிய எருசலேமின் மகிமையாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அந்த மகிமையிலே வளர்ந்தவர்கள் தான் சொல்ல முடியும், நான் எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக வாழ்ந்து வருகிறேன், நான் எப்பொழுதும் தேவன் விரும்புகிறவைகளையே சிந்திக்கிறேன், தேவன் விரும்புகிறவைகளையே செய்கிறேன், தேவன் விரும்புகிறவைகளையே தியானிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை கரைதிரையற்றதாகவே காணப்படுவதற்கு ஏதுவாக, பரிசுத்தமும் குற்றமில்லாததாக, மகிமை நிறைந்த சபையாக, முதற் பலன் என்று சொல்லப்படுவதற்கு ஏதுவாக இலக்கை அடையக்கூடியதாய் இருக்கிறது என்று சொல்ல முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையை வாசியுங்கள். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அந்த சீயோனின் மகிமையை பெற்றவர்கள் எவ்விதமாக ஜீவிப்பார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். அவர்கள் ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள், கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே, இவர்கள் மனுஷரிலிருந்தும் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்கப்பட்டவர்கள். என்ன பலனாக? முதற் பலனாக மீட்கப்பட்டவர்கள். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, இந்த அனுபவத்திலே வாழ்கிற தேவனுடைய ஊழியர்கள் உண்டு. பிரைஸ் தி லார்ட். இவர்கள்தான் தங்களை கிறிஸ்துவுக்கென்று அன்னகர்களாக்கி கொண்டவர்கள். தெய்வ பிள்ளையே, இவர்கள் தான் கிறிஸ்துவோடு சிங்காசனத்திலே வீற்றிருந்து ஆளுகை செய்ய தகுதி அடைந்தவர்கள். அடுத்ததாக விசுவாசிகள். அவர்கள் தான் புதிய எருசலேமின் மகிமையை உடையவர்கள். அவர்கள் அபிஷேகம் பெற்று கரைதிரையற்ற ஜீவியம் செய்யக்கூடிய மகிமையுள்ள சபையாக மாற்றப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். அப்ப இந்த சீயோனும் புதிய எருசலேமின் அனுபவமும் ஒன்றோடு ஒன்று எப்படி இருக்கிறது? இணைந்து காணப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு தெய்வ பிள்ளைய சபையிலே இருக்கிற சிலரை தேவன் அப்படிப்பட்ட பிரதிஷ்டையோடு வாழக்கூடிய விசுவாசிகளாக, ஊழியர்களாக காணப்படும்படியாக தெரிந்தெடுத்திருந்திருக்கலாம். ஆகவேதான் இந்த சத்திய வசனம் உங்களுக்கு இந்த நாளிலே போதிக்கப்படுகிறது. உங்களுக்கு ஒரு வாஞ்சை உண்டாக வேண்டும், நான் முதற் பலனாக தேவனுக்கு முன்பாக காணப்பட வேண்டும் என்று. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் போது படிக்கிறோம், முதற் பலன் என்கிற வார்த்தை கிறிஸ்துவுக்கே பயன்படுத்தப்பட்டதாக இருந்தது. கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து நித்திரை அடைந்தவர்களில் எப்படி காணப்படுகிறார்? முதற் பலனானார். எப்படி காணப்படுகிறார்? முதற் பலனானார். ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் என்று சொல்லும் போது, முதற் பலன்கள் என்று சொல்லும் போது, அதில் 2 முக்கியமான தன்மைகள் காணப்படுகிறது. ஒன்று என்ன? முதன்மையானது, பிரையாரிட்டி. 2வது தன்மை என்னவென்றால் புனிதமானது, கான்சிக்ரேஷன், டெடிகேஷன். தங்கள் வாழ்வை தத்தம் செய்தல். யாருக்கென்று? கர்த்தருக்கென்று. பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த 2 அனுபவங்களும் முதன்மையானது, புனிதமானது. அப்படிப்பட்ட ஜீவியம் செய்கிறவர்கள் இந்த அனுபவத்திலே வருகிற ஒரு கூட்டத்தார் இருக்கிறார்களே, வளர்ந்து பூரணமாகிற கூட்டத்தார் இருக்கிறார்களே, அவர்களை என்னவென்று சொல்லலாம் என்றால் ரெடீம்டு சர்ச் என்று சொல்லலாம், மீட்கப்பட்ட சபை என்று சொல்லலாம். அப்ப a redeemed church is a pledge of a redeemed creation. Praise the Lord. தாம் நம்மை மறுபடியும் ஜெனிப்பிக்கிறார் என்றால், சபையை உன்னிலிருந்து ஒரு மீட்கப்பட்ட ஜெயங்கொண்ட சபை கிறிஸ்துவின் நாளிலே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். a redeemed church. அதை தான் முதற் பலன் என்று சொல்கிறோம். இன்னைக்கு சபையில இருக்கிற எல்லாருமே சொல்லலாம், நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் பெற்றவர்கள் என்று சொல்லலாம். இன்றைக்கு சபையிலே இருக்கிற சிலர் சொல்லலாம், நாங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் என்று சொல்லலாம், நாங்கள் சுவிகார புத்திரர்கள் என்று சொல்லலாம்.
நாங்கள் கரைதிரையற்ற ஜீவியம் செய்யும்படியான சிந்தையை அடைந்தவர்கள் என்று சொல்லலாம். ஆனால் எத்தனை பேர் சொல்ல முடியும் நாங்கள் எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாகவே இருக்கிறவர்களாக, அந்த பரிசுத்தமும் பிழையற்றதுமான சபையாக மாறுவதற்கு ஏதுவாக எங்கள் சபையின் மத்தியிலேயும் நாங்கள் சிலராக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி அடைந்து மீட்பின் அனுபவத்தை முதற் பலனாக மாறுவதற்கு ஏதுவாக அதற்குரிய கிருபையை பெற்று மகிமையை அடைந்து கரைதிரையற்றவர்களாக 24 மணி நேரமும் ஒவ்வொரு நாளும் ஜீவிப்பதற்கு ஏதுவாக முதலாம் உயிர்த்தெழுதலின் 2ஆம் வரிசையிலே முதற் பலனாக உயிர்ப்பிக்கப்பட நாங்கள் விசேஷித்த வரங்களையும் நன்மைகளையும் தேவனிடத்திலிருந்து பெற்று பூரணமடைகிறோம் என்று எத்தனை பேரால் சொல்ல முடியும்? தேவனுடைய சித்தம் என்ன? நம்மை முதற் பலனாக மாற பண்ணி அந்த புதிய எருசலேமுக்கும் சியோனுக்கும் பங்குள்ளவர்களாக சுதந்திரத்தை நாம் அடைவதற்கு ஏதுவாக நம்மை முன்குறித்திருக்கிறார். அதற்காக தான் தேவன் நம்மை இந்த புதிய ஏற்பாட்டு சபை ஐக்கியத்தில் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தை படிக்கும் போது சில வசனங்களை நீங்கள் படிக்கலாம். ஆதி விசுவாசிகள் சபையின் அடிப்படையாக வித்தாக காணப்பட்டார்கள். The early believers were the nucleus of the church. லேவியராகமம் எழுதின புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 10-17 வசனங்களை வாசித்து பாருங்கள். உபாகமம் 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ரோமர் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். 2 தெசலோனிக்கேயருக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அந்த வசனங்களை எல்லாம் வாசிக்கும் போது நாம் அறிந்து கொள்கிறோம் தேவனுடைய மனதிலே காணப்பட்ட சிந்தை எப்படிப்பட்டதாய் இருந்தது என்றால், ஒரு மீட்கப்பட்ட கூட்டத்தை உருவாக்க வேண்டும், அவர்கள் முதற் பலனாக மாற வேண்டும். அதனாலதான் கானான் தேசத்திற்குள் இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து சென்ற வேளையிலே அவர்கள் வெள்ளாண்மையை அறுத்த போது முதற் பலனை யாருக்கு படைத்தார்கள்? கர்த்தருக்கு படைத்தார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் அப்படி முதற் பலனை எதிர்பார்க்கக்கூடியவராக இருந்தார் என்றால், இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலே கிறிஸ்துவின் வருகை நாளுக்கு ஆயத்தமாகிற நாம் எப்படிப்பட்ட தகுதியுடையவர்களாக காணப்பட வேண்டும்? ஆதி சபை விசுவாசிகள் தெய்வ பிள்ளையே அவர்கள் எல்லாரும் வித்தாக காணப்பட்டார்கள் என்றால் எதற்காக? கிறிஸ்துவின் வருகையின் நாளுக்கு ஆயத்தமாகிற நாமும் அந்த மீட்பின் அனுபவத்தை அடைந்து நாளுக்கு நாள் மறுரூபம் அடைந்து மகிமையின் மேல் மகிமை அடைந்து முதற் பலனாக மாற வேண்டும். நம்முடைய ஜீவியத்தை தேவனுக்கு காணிக்கையாக தத்தம் செய்யும் போது, கர்த்தாவே நான் உம்முடைய பார்வையிலே உமக்கு முன்பாக என் வாழ்க்கையை முதற் பலனாக காணிக்கையாக படைக்கிறேன். என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. அப்ப அன்ஃபெயிலிங் டிவோஷன் எப்பொழுதும் காணப்பட வேண்டும். தேவனை நேசித்து வாழ்கிற கிருபை உண்டாயிருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகத்துல முதற் பலன் என்கிற வார்த்தை காணப்படுகிறது. எங்க படிச்சோம்? அந்த சியோன் மலையிலே நிற்கிறவர்களை குறித்து படிக்கும் போது முதற் பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தெய்வ பிள்ளையே, அந்த வெளிப்பாடுதான் யோவானுக்கு இருந்த அந்த வெளிப்பாடுதான் ஒரு சப்ஸ்டன்ஸாக யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகத்திலே யாக்கோபுக்கு உண்டாயிருந்திருக்கிறது. அதை தான் யாக்கோபு அப்போஸ்தலன் தன்னுடைய 1ஆம் அதிகாரத்திலே 18ஆம் வசனத்திலே குறிப்பிடுகிறார். அவர் சித்தங்கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற்பலன் ஆவதற்கு பாத்தீங்களா, நாம் முதற்பலன் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். நம்மை சத்திய வசனத்தினாலே என்ன செய்தார்? ஜெனிப்பித்தார். பிரைஸ் தி லார்ட். அப்ப பாத்தீங்கன்னா யோவானுடைய ஊழியத்தின் கருத்து, சாராம்சம், சப்ஸ்டன்ஸ்
யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17, 18 வசனங்களிலே காணப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் அப்போஸ்தலர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட தூதில எந்த மாறுதலும் இல்ல, வேற்றுமையின் நிழலும் இல்ல. பிரைஸ் தி லார்ட். யோவானுடைய ஊழியத்தின் சாராம்சம் என்னவாக காணப்படுகிறதோ, யோவானுடைய ஊழியத்தின் கருத்து என்னவாக காணப்படுகிறதோ, சப்ஸ்டன்ஸ் என்னவாக காணப்படுகிறதோ, அதை தான் நாம் யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே படிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அப்ப இன்னைக்கு சபைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உனக்கு ஒரு விருப்பம் இருக்கணும். என்னன்னா, இன்னைக்கு நான் வாழ்கிற ஆவிக்குரிய வாழ்க்கை எனக்கு போதுமானது என்கிற திருப்தியோடு இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். இன்னும் கிருபை வேண்டும் கர்த்தாவே, இன்னும் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து வாழணும் கர்த்தாவே, இன்னும் தெய்வீக சிந்தையோடு காணப்பட வேண்டும் கர்த்தாவே, எங்க இருந்தாலும் உமக்கு முன்பாக இருக்கிறவனாக காணப்பட வேண்டும் கர்த்தாவே. நானும் அந்த சியோனுக்கென்று, புதிய எருசலேமுக்கென்று மீட்கப்பட்ட கூட்டத்தார் இருக்கிறார்களே, அந்த கூட்டத்திற்கு உட்பட்டு காணப்படுவதற்கு ஏதுவாக கரைதிரையற்ற பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக காணப்படுவதற்கு ஏதுவாக என்னை முதற்பலனாக மாற்றும் என்று சொல்லி ஜெபிக்கிறவர்களாக, அதற்கு தேவையான நன்மைகளையும் கிருபை வரங்களையும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறவர்களாக, மேலானவைகளை நாடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் தெய்வ பிள்ளையே, அதற்கு மேல் எழுதப்பட்டிருக்கிற வசனத்துல படிக்கிறோம். யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே படிக்கிறோம். நன்மையான எந்த ஏவும் பூரணமான எந்த வரமும் யாரிடத்திலிருந்து வருகிறது? ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் தெய்வ பிள்ளையே, எல்லா நன்மைகளுக்கும் காரணமாக இருப்பது யார்? பரலோக தேவன். பரலோகத்தில் இருப்பதுதான் பெர்ஃபெக்ட் ஆனது. ஆகவே யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்லுகிறார், அந்த பெர்ஃபெக்ட் ஆனது நன்மை வரங்கள் எல்லாம் எங்கிருந்து வருகிறது? பரலோகத்திலிருந்து, பரலோக தேவனிடத்திலிருந்து வருகிறது என்று சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் பரலோக தேவன் இருக்கிற இடம்தான் உற்பத்தி ஸ்தானமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். கிரீக் வேர்ட் டோரிஸ், டொரேமா, இந்த வார்த்தைகள் எல்லாம் எதை குறிக்கிறது என்றால், தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுப்பவைகள் எல்லாம் நன்மையானவைகள். எவ்ரி கிவிங் ஆஃப் காட் இஸ் குட். தேவன் கொடுக்கிற அனைத்தும் நன்மையானது. பூர்ணமான எந்த வரமும் எங்கிருந்து வருகிறது? பரத்திலிருந்து வருகிறது. பிரைஸ் தி லார்ட். ஒரு முழுக்கு ஞானஸ்நான சத்தியமாய் இருக்கலாம். அந்த சத்தியம் இந்த பூமியிலே மனிதனுடைய பாவ சரீரத்தை அடக்கம் பண்ணுவதற்கு ஏதுவாக பிரசங்கம் பண்ணப்படுகிறது என்றால், அந்த சத்தியமும் எங்கிருந்து வந்தது? பரத்திலிருந்து வந்தது. சில யூதர்கள் வந்து யோவான் ஸ்நானகனிடத்துல வந்து சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து என்கிற ஒருவர் ஞான ஸ்நானம் கொடுத்து வருகிறார் என்று சொன்ன வேளையில யோவான் ஸ்நானகன் சொல்லுவாரு, பரத்திலிருந்து ஒருவருக்கு கொடுக்கப்படாவிட்டால் அதை ஒருவரும் என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லுவார். அப்படின்னா யோவான் ஸ்நானகன் செய்த ஊழியத்திற்கு போட்டியாக இயேசு கிறிஸ்து செய்த ஊழியம் காணப்படவில்லை. யோவான் ஸ்நானகன் செய்த ஊழியத்தை காம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியதாக தான் இயேசு கிறிஸ்துடைய ஊழியம் காணப்பட்டது. வாசியுங்கள். யோவான் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்ததை குறித்து யூதர்கள் வந்து யோவான் ஸ்நானகனிடத்திலே சொன்னபோது, யோவான் ஸ்நானகன் என்ன சொல்லுகிறார்? யோவான் பிரதியுத்தரமாக, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். அப்படியானால் யோவானுடைய ஊழியம் தேவனிடத்திலிருந்து உண்டானது. ஆகவே அதுபோல பரத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து உண்டானதுதான் இயேசு கிறிஸ்துவின் ஊழியமாகவும் காணப்படுகிறது. ஒருவருடைய ஊழியத்திற்கு மற்றவருடைய ஊழியம் தேவையாய் இருந்ததே அல்லாமல் அது போட்டியாக காணப்படவில்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. they complemented each other. அப்படியானால் தெய்வ பிள்ளையை இன்றைக்கு போதிக்கப்படுகிற எல்லா சத்திய உபதேசங்களும் பரலோகத்திற்குரியதாக காணப்படுகிறது. பரலோகத்திலிருந்து ஒரு மனிதனுக்கு அது கொடுக்கப்படாவிட்டால்
அதை எந்த ஒரு மனிதனும் என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே நீங்கள் ஜெபிக்க வேண்டும். கர்த்தாவே, நீர் கொடுப்பவைகள் எல்லாம் நன்மையானவைகளாய் இருக்கிறது, நீர் கொடுப்பவைகள் எல்லாம் பரிபூர்ணமான வரங்களாக காணப்படுகிறது, பரலோகத்தில் இருப்பவைகள் எல்லாம் பெர்ஃபெக்டானவைகளாக இருக்கிறது, அவைகளை எங்கள் வாழ்க்கையிலே தாரும். நீர் அதை கொடுக்கும் போது நாங்கள் நாளுக்கு நாள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி அடைந்து உம்முடைய சித்தத்தின்படி முதற் பலன்களாவோம். நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஒரு அந்த நன்மையான ஈவுகளையும் பரிபூர்ணமான வரங்களையும் வேறு யாராலும் உங்களுக்கு கொடுக்க முடியாது. அவைகள் ஜோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனாலதான் 16ஆம் வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது, என் பிரியமான சகோதரரே மோசம் போகாதிருங்கள். என்ன எழுதப்பட்டிருக்கிறது? என் பிரியமான சகோதரரே மோசம் போகாதிருங்கள். ஏன் அப்படி எழுதுறாரு? தேவன் சில நேரங்களிலே சோதிப்பார். அதெல்லாம் நீங்க சோதனையிலே ஜெயம் எடுக்கும்படியாக, விசுவாசத்திலே வல்லவர்கள் ஆகும்படியாக ஆபிரகாமை சோதித்தார். சோதித்த போது ஆபிரகாம் அந்த சோதனையிலே ஜெயம் எடுத்தார். உன்னுடைய ஒரே மகனாகிய ஈசாக்கை மோரியா மலைக்கு கொண்டு போய் பலி செலுத்த வேண்டும் என்று கர்த்தர் சொன்னபோது அதற்கு கீழ்ப்படிந்தார். அந்த வார்த்தைகள் மேல் நம்பிக்கை வைத்தார். மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்ப பண்ணுகிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு கீழ்ப்படுகிறேன் என்கிற விசுவாசத்தோடு தன் மகனை மோரியா மலைக்கு கொண்டு சென்று பலிபீடத்திலே கிடத்தி பலி செலுத்தும்படியாக கத்தியை ஓங்கினார். கர்த்தருடைய வார்த்தை உண்டானது, பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே. அப்படியானால் ஆபிரகாம் கீழ்ப்படிந்ததினாலே கர்த்தர் சாட்சி கொடுத்தார், இப்பொழுது நீ தேவனுக்கு பயந்தவன் என்று அறிந்திருக்கிறேன். தேவனுக்கு சிநேகிதனாக மாறினார். அப்படியானால் அந்த சோதனையிலே ஆபிரகாம் விசுவாசத்தினாலே வெற்றி பெற்று நீதிமான் என்பதை நிரூபித்தார். பிரைஸ் தி லார்ட். அப்ப தேவன் சோதிக்கும் போது எதற்காக சோதிக்கிறார்? நீங்கள் வெற்றி பெற வேண்டும், நீங்கள் ஜெயம் எடுக்க வேண்டும், நீங்கள் விசுவாசத்திலே வல்லவர்களாக வேண்டும், நீங்கள் இன்னும் அதிகமான கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதிகமான தேவனுடைய நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆபிரகாம் அந்த சோதனையிலே ஜெயித்தபடியினால் தான் தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தார். என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார்? உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் எல்லா நன்மைகளும் யாரிடத்திலிருந்து வருகிறது? ஜோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து வருகிறது. அவரிடத்தில் எந்த மாறுதலும் இல்லை, வேற்றுமையின் நிழலும் இல்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப ஆபிரகாம் அடுத்த நிலையிலே விசுவாசத்திலே வளர்வதற்கு தேவன் வைத்த சோதனையிலே அவர் ஜெயிக்க கூடியவராய் இருந்தார். அப்ப ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனே தான் தேவன் அவருடைய சிங்காசனத்திலே வீற்றிருக்க வைப்பார். பிரைஸ் தி லார்ட். ஆனால் பிசாசானவனும் சோதிப்பான். பிசாசானவன் சோதிப்பது எதற்கு? நீங்கள் வீழ்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக. ஆகவே அவன் பொல்லாங்கினால் என்ன செய்கிறான்? சோதிக்கிறவனாய் இருக்கிறான். அப்போ உங்க வாழ்க்கையில சோதனை வரும்போது நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும், இது தேவன் என்னை சோதிக்கிறாரா? இதுல நான் ஜெயம் எடுக்கணுமா? இல்ல பிசாசானவன் நான் வீழ்ந்து போகும்படியாக சோதிக்கிறானா? இதிலே அறிந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், எந்த ஒரு பிசாசின் சோதனையிலேயும் மோசம் போகாதபடி உங்கள் வாழ்க்கையை பாதுகாத்து கொண்டு ஜெயமோ கர்த்தரால் வருகிறது என்று சொல்ல வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனாலதான் அங்கே எழுதுகிறார், மேலே உள்ள வசனங்களில் எல்லாம் சோதனையை பற்றியெல்லாம் எழுதிட்டு சொல்லுகிறார், என் பிரியமான சகோதரரே நீங்கள் என்ன செய்யாதீங்க, மோசம் போகாதிருங்க. ஏனென்றால் தேவன் கொடுப்பவைகள் எல்லாம் எப்படிப்பட்டவைகள்? நன்மையானவைகள். அவர் உங்களுக்கு சோதனை கொடுக்கிறாரா, சோதிக்கிறாரா என்றால் அந்த சோதனையின் முடிவிலே உங்களுக்கு ஒரு நன்மை உண்டு. அந்த சோதனையிலே நீங்கள் விசுவாசத்திலே பலன் கொள்ளும்படியாக தேவனிடத்திலே கிருபை வரங்கள் உண்டு. தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரிலே எவ்வளவேனோ இருள் இல்லை. அவர் ஜோதிகளின் பிதாவாய் இருக்கிறார். அவர் இந்த பிசிக்கலான லைட்டை சிருஷ்டித்த தேவன் மாத்திரமல்ல, சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் சிருஷ்டித்த தேவன் மாத்திரமல்ல, நாம் ரட்சிப்படைவதற்கு தேவையான வெளிச்சத்தையும் கொடுக்கிறவர், நாம் நித்திய ஜீவனை அடைவதற்கு தேவையான வெளிச்சத்தையும் கொடுக்கிறவர், நாம் அவரை குறித்து அறிகிற அறிவை அடைவதற்கு தேவையான வெளிச்சத்தையும் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அவருடைய வெளிச்சத்தை மகிமையாக விதைத்து
அது நாளுக்கு நாள் விருத்தி அடையும்படியாக செய்து நாம் பகலிலே நடக்கிறவர்களை போல வெளிச்சத்தின் பிள்ளைகளாக சீராக நடக்க பண்ணுகிறார். பிரைஸ் தி லார்ட். அப்படி நடக்க பண்ணுகிற தேவனிடத்தில் எந்த ஒரு மாறுதலும் இல்லை, வேற்றுமையில் நிழலும் இல்லை. ஆகவேதான் வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு சந்தர்ப்பத்திலே பாலாக் ராஜா மோவாபை அரசாண்டவன் யாரிடத்திலே வருகிறான்? பீலேயாமிடத்திலே வருகிறான். என்ன சொல்லுகிறான்? இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வேண்டும், யாக்கோபை சபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். அப்பொழுது பீலேயாம் சொல்லுகிறான், தேவன் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டால் நான் அந்த வார்த்தைகளை என்ன செய்ய முடியாது, உனக்காக நான் என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. அன்றைக்கு மோவாபின் ராஜாவாகிய பாலாக் அநேக வெகுமதிகளை பீலேயாமுக்கு கொடுக்க ஆயத்தமாயிருந்தான். பீலேயாம் சொன்னார், நீதிமான் மரிப்பது போல மரிப்பேனாக. பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனமாற தேவன் மனுப்புத்திரனும் அல்ல. அவர்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாயிருக்கிறார்கள், மீட்கப்பட்ட ஜனங்கள். ஆகவே அவர்களுக்கு விரோதமாக தேவனுடைய வார்த்தைகள் அல்லாமல் எதை உரைத்தாலும், சாபமாக உரைத்தாலும் அது அவர்கள் மேல் பலிக்காது. கர்த்தர் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டவன் மேல் சாபத்தை என்னால் கூற முடியாது என்று பீலேயாம் சொன்னான். பிரைஸ் தி லார்ட். மீட்கப்பட்டோர் அங்கேயிருப்பார், அங்கேயிருப்பார், அங்கேயிருப்பார். மீட்கப்பட்டோர் அங்கேயிருப்பார் என்றும் இயேசுவோடன், என்றும் இயேசுவோடன், என்றும் இயேசுவோடன். மீட்கப்பட்டோர் அங்கேயிருப்பார் என்றும் இயேசுவோடன். எப்படிப்பட்ட மீட்பை பெற்றிருக்கிறாய்? தேவனுடைய பிள்ளையாக மாறுவதற்கு ஏதுவான மீட்பை மாத்திரம் பெற்றிருக்கிறாயா? சுவிகார புத்திரன் என்கிற அனுபவத்தை அடையக்கூடிய மீட்பை மாத்திரம் பெற்றிருக்கிறாயா? அல்லது முதற் பலனாக மாறுவதற்கு ஏதுவான மீட்பை பெற்றிருக்கிறாயா? ஆராய்ந்து பார். ஒருவேளை உன் வாழ்க்கையிலே இன்னும் தேவ கிருபையிலே குறைவு உண்டாகியிருக்குமானால், அந்த தெய்வீக வெளிச்சத்திலே குறைவு உண்டாகியிருக்குமானால், இந்த காலை வேளையிலே கர்த்தாவே, வேறொரு ஆசையும் எனக்கு இல்லை இந்த பூமியில, எனக்குன்னு ஒரு மேலான சுதந்திரத்தை வைத்திருக்கிறீரே. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து என்ன சொல்லி போனார்? நான் போகிறேன், உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன். நான் ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்தில் உங்களையும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு மறுபடியும் வருவேன் என்று சொன்னார். யார் அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? மீட்கப்பட்டவர்கள். எப்படிப்பட்ட மீட்பை அடைந்தவர்கள்? முதற் பலனாக காணப்படுவதற்கு ஏதுவான மீட்பை பெற்றவர்கள். நன்மையான எந்த ஈவுகளும், பரிபூர்ணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்தில் இருந்து வருகிறது. சில வசனங்களை நான் உங்களுக்கு குறிப்பிடுகிறேன். அந்த வசனங்களை எல்லாம் வாசிக்கும் போது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள், அந்த வசனங்கள் எழுத்தின்படியான வெளிச்சம் மாத்திரமல்ல, அது நாம் ரட்சிப்படைவதற்கு ஏதுவான வெளிச்சமாயிருக்கிறது. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஏதுவான வெளிச்சமாயிருக்கிறது. கர்த்தருடைய ஜீவனை நம்முடைய உள்ளத்திற்குள் பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவான வெளிச்சமாகவும் காணப்படுகிறது. தேவனை குறித்து அறிகிற அறிவை அடைவதற்கு ஏதுவான வெளிச்சமாகவும் காணப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். வாசியுங்கள். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அவைகளெல்லாம் பிசிக்கலான தேவன் சிருஷ்டித்த வெளிச்சத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வசனமாய் இருக்கிறது. ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அடையக்கூடிய வெளிச்சம் உண்டு. அந்த வெளிச்சம் என்ன செய்கிறது? நமக்குள்ளாக லைஃபை கொண்டு வருகிறது, ஜாய், ஹாப்பினஸை கொண்டு வருகிறது, சால்வேஷன், ரட்சிப்பை கொண்டு வருகிறது. பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 27ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அதை தான் சங்கீதக்காரர் எழுதுகிறார். கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? பிரைஸ் தி லார்ட். இந்த வெளிச்சம் எதை குறித்து
சொல்லப்படுகிறதா இருக்கிறது. ரட்சிப்படைவதற்கேதுவான வெளிச்சமாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அடுத்ததாக சங்கீதம் 36 சங்கீதம் 9 வாசிக்கும் போது, ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். இந்த வெளிச்சம் எதை பற்றி சொல்லுகிறது? ஜீவனை குறித்த வெளிச்சத்தை சொல்லுகிறது. அந்த ஜீவ ஊற்று பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தை நிரப்பும் போது அது பரலோக மகிமையோடு சேர்ந்து வருகிறது. பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 116 சங்கீதம் 9 வாசிக்கும் போது, ஆகவேதான் சங்கீதக்காரர் எழுதுகிறார், நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன் என்று எழுதுகிறார். சங்கீதம் 56 சங்கீதம் 13 சங்கீதக்காரர் எழுதுகிறார், ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்திலே தேவனுக்கு முன்பாக நடக்கும்படியாக தான் தேவன் என்ன செய்கிறாராம், நம்முடைய ஆத்துமாவை மரணத்திற்கும் கால்களை இடறுதலுக்கும் தப்புவிக்கிறார் என்று குறிப்பிடுகிறார். சங்கீதம் 49 சங்கீதம் 20 வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வெளிச்சம் எதை குறித்ததாய் இருக்கிறது? நாம் தேவனை குறித்து அறிகிற அறிவை வெளிச்சமாக ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். சங்கீதம் 49 சங்கீதம் 20 கனம் பொருந்தினவனாயிருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாய் இருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? மனிதனுக்கும் மிருகங்களுக்கும் வித்தியாசமே இருக்காதான். எப்ப தேவனை குறித்து அறிகிற அறிவு இல்லாமல் மனிதன் வாழ்ந்தால் அவன் ரட்சிப்படையாமல் காணப்படுவான். மனிதனுக்கும் மிருகங்களுக்கும் என்ன இருக்காது? வித்தியாசமே இல்லாம போயிரும். அதனாலதான் அறிவோடு சம்பந்தப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது, கனம் பொருந்தினவனாயிருந்தும் அறிவில்லாத மனுஷன். யாரை குறித்து அறிவு? தேவனை குறித்து அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருப்பான். ஏன்னா மிருகத்துக்கு ஆத்மா கிடையாது, மனிதனுக்கு ஆத்மா இருந்தும் அந்த ஆத்மாவிலே தேவனுடைய ஜீவனும் இல்லை, தேவனோடு உள்ள ஐக்கியமும் இல்லை, மீட்பும் கிடையாது, தேவனுடைய மகிமையும் இல்லை. ஆகவே அந்த ஆத்மா தேவனை விட்டு பிரிந்தே இருக்கிறது. முடிவில் நித்திய மரணத்திற்கே பங்குள்ளதாக மாறுகிறது. அப்ப மிருகத்துக்கும் மனிதனுக்கும் வித்தியாசம் இல்லாம போகுது. ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் என்னுடைய முகத்திலே உண்டாகி இருக்கக்கூடிய அறிவாகிய ஒளியை உன்மேல் பிரகாசிக்க பண்ணுவேன் என்று சொல்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 4 சங்கீதம் 6 வாசிக்கும் போது படிக்கிறோம், அங்கே கர்த்தருடைய முகத்திலே காணப்படுகிற வெளிச்சம் எப்படிப்பட்டது? அவருடைய அறிவாகிய ஒளியாக காணப்படுகிறது. அதான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். இந்த ஜனங்களுக்கெல்லாம் யார் நன்மை செய்ய போகுது அப்படின்னு சிலர் சொல்லலாம், தேவனை குறித்து அறியாதவர்கள் சொல்லலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் மேலதான் என் முகத்துல உள்ள அறிவாகிய ஒளியை பிரகாசிப்பிக்க பண்ணி இருக்கிறேன். அது ஜோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து வந்த நன்மையாய் இருக்கிறது. ஆகவே கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ண. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தது சங்கீதம் 97 சங்கீதம் 11 வாசிக்கும் போது, நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வெளிச்சம் எதோடு ஒப்பிடப்பட்டிருக்கு? மகிழ்ச்சியோடு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படியானால் தெய்வ பிள்ளையே, ஜோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய மகிமை நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறது, மகிழ்ச்சியை கொடுக்கிறது, பரலோக ஜீவனை கொண்டு வருகிறது, அவரை குறித்து அறிகிற அறிவையும் கொண்டு வருகிறது. இப்படியாக நாம் ஜோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து நன்மைகளை பெற்று கர்த்தாவே முதற் பலனாக மாற வேண்டும். என்னவாக மாற வேண்டும்? முதற் பலனாக மாற வேண்டும். அதற்கு தேவனிடத்துல என்ன உண்டு? பரிபூர்ணமான வரங்கள் உண்டு. அந்த வரங்களை குறித்து நாம் எங்கே படிக்கிறோம்? 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 12 அதிகாரம் 4 படிக்கிறோம். வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆவியினுடைய அனுகிரகம் அவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படியெனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும்,
வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்பட்டிருக்கிறது. இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா தேவனுடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்து உன்னை முதற்பலன் ஆக்குகிறார். அப்ப இப்படிப்பட்ட அனுபவத்திற்குள்ளாக வளர பண்ணி பூர்ணமடைய செய்கிற தேவன் என்ன செய்கிறார்? தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் போது அவைகளிலே நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறார். அந்த நியாய தீர்ப்பு எப்படி காணப்படுகிறது என்றால், சிலருடைய வாழ்க்கையிலே தண்டனை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக காணப்படுகிறது. சிலருடைய வாழ்க்கையிலே அது ரிஃபைன்மெண்ட், இந்த வண்ணான் வஸ்திரங்களை வெளுக்கிறானே அதுபோல தேவன் என்ன செய்கிறவராய் இருக்கிறார்? ரிஃபைன் பண்ணி பூரணமடைய பண்ணக்கூடியவராய் இருக்கிறார். அப்ப நீங்க கேட்கலாம், பாஸ்டர் யாருடைய வாழ்க்கையிலே தேவனுடைய நியாய தீர்ப்பாகிய தண்டனை வருகிறது என்று கேட்கலாம். சில பாவங்களை அவர்கள் செய்யும் போது சோசியல் இன்ஜஸ்டிஸ் என்று சொல்லப்படுவதற்கு ஏதுவாக, சமுதாயத்திலே நட்போடு வாழ்வதற்கு ஏதுவாக காணப்படாமல் பாவங்களை செய்வதற்கே துணிந்து தங்கள் வாழ்க்கையை ஒப்புவித்திருக்கிறார்களே, அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் எப்படி காணப்படுகிறார் என்றால், ஏதோ அவர்கள் சமுதாயத்திற்கு செய்த பாவமாக மாத்திரமல்ல, தேவனுக்கே விரோதமாக பாவம் செய்ததாக கருதி தண்டனை கொடுக்கிறார். ஆனால் சிலருடைய வாழ்க்கையிலே தேவன் என்ன செய்கிறார்? இவர்கள் எல்லாரும் மனம் திரும்புகிறவர்கள், இவர்களை எல்லாம் என்ன செய்ய முடியும்? மறுரூபப்படுத்த முடியும், இவர்களை எல்லாம் பரிசுத்தமாக்க முடியும் என்கிற எண்ணத்தோடு ரிஃபைன்மெண்ட் பண்ணுகிறார். ரிஃபைனராக இருந்து அவர் என்ன செய்கிறார்? வஸ்திரத்தை வெளுக்க வைப்பது போல தேவன் வெண்மையாக்குகிறார். அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் பாவங்கள் சிவேர் என்று காணப்பட்டாலும் பஞ்சை போல வெண்மையாக்க முடியும் என்று சொல்கிறார். அதை தான் நாம் மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே படிக்கிறோம். யாக்கோபின் வம்சத்தார் ஏன் நிர்மூலமாகவில்லை? அவர்களிடத்திலே மீறுதல் இருந்ததே, பாவங்கள் இருந்ததே, ஏன் அவர்கள் முழுமையாக நிர்மூலமாகவில்லை? அதிலிருந்து ஒரு மீட்கப்பட்ட கூட்டம் உருவாகும் என்கிற அனுபவத்திலே தேவன் அவர்களை முழுமையாக என்ன செய்யவில்லை? நிர்மூலமாக்கவில்லை. ஆனால் யாரை தண்டிக்கிறார்? அந்த சோசியல் இன்ஜஸ்டிஸ், அந்த சமூக ரீதியான பாவங்களை அக்கிரமங்களையே செய்ய துணிந்து இனி அவர்களை என்ன செய்ய முடியாது? மறுரூபப்படுத்த முடியாது. அவர்கள் தேவ பயமற்றவர்கள், தேவனுக்கு விரோதிகள் என்கிற நிலையிலே வாழ்கிறார்களே, அவர்களுக்கு நிச்சயமாக தண்டனை தேவனிடத்திலிருந்தே வருகிறது. வாசித்து பாருங்கள், மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நான் நியாய தீர்ப்பு செய்யும்படி உங்களிடத்தில் வந்து சூனியக்காரருக்கும் விபச்சாரருக்கும் பொய்யான இடுகிறவர்களுக்கும் எனக்கு பயப்படாமல் விதவைகளும் திக்கற்ற பிள்ளைகளும் ஆகிய கூலிக்காரரின் கூலியை அபகரித்துக் கொள்கிறவர்களுக்கும் பரதேசிக்கு அநியாயம் செய்கிறவர்களுக்கும் விரோதமாய் தீவிரமான சாட்சியாயிருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த வசனம், நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. நம்முடைய தேவன் நன்மையான ஈவுகளையும் பரிபூர்ணமான வரங்களையும் ஜோதிகளின் பிதாவாகிய இருந்து கொடுக்கிறவர். அவரிடத்தில் எந்த மாறுதலும் இல்லை, வேற்றுமையின் நிழலும் இல்லை. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள். God's nature and character will never change. தேவனுடைய குணாதிசயமும் தேவனுடைய தன்மையும் என்றைக்கும் மாறாதது. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு என்ன செய்தார்? உடன்படிக்கை செய்தார். அவருடைய அன்பு மாறாதது. தெய்வ பிள்ளையே, அப்படியானால் ஏன் யாக்கோபின் புத்திரர் நிர்மூலமாகவில்லை? தேவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அதிலிருந்து ஒரு வித்து, மீட்கப்பட்ட கூட்டத்தார் அவங்கள ரிஃபைன் பண்ணி என்ன செஞ்சிடலாம்? ரட்சிப்படைய பண்ணலாம், நீதிமான்களாக வாழ வைக்கலாம்.
அப்படின்ற எண்ணம் இருந்ததுனால அப்படி ஒரு மீட்கப்பட்ட கூட்டத்தை அவரால் ஏற்படுத்தக்கூடிய அனுபவத்திலே காணப்பட்டபடியினால் தான் சொல்லுகிறார், யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் என்ன செய்யல, நிர்மூலமாகல. ஆனா சிலர் தேவனுடைய தண்டனையை பெறுவார்கள். ஏன்? அவங்கள ரீஃபைன் பண்ண முடியாது. அவர்கள் தேவனுக்கு பயந்து வாழாதவர்கள். அவர்கள் நினைக்கலாம் நாங்க மனிதர்களுக்கு விரோதமாக செய்கிறோம் என்று, ஆனால் அது தேவனுக்கு விரோதமான பகையாக மாறுகிறது. ஆகவே தேவனுக்கு பயப்படாதவர்களுக்கு யாரிடத்திலிருந்தே தண்டனை வரும்? தேவனிடத்திலிருந்தே தண்டனை வரும். அடுத்த வசனத்தை வாசியுங்கள். சிலர் ஒருவேளை இங்கே சொல்லப்பட்டிருக்கிற பாவங்களை செய்யாமல் இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை தேவனுக்கு கொடுக்காமல் இருக்கலாம். தசம பாகங்களை வஞ்சிக்கிறவர்களாக இருக்கலாம். ஒருவேளை அவர்கள் கேட்கலாம், நாங்க என்ன பாவம் பண்றோம்? நாங்க அப்படியெல்லாம் சூனியம் பண்றது இல்லையே, பில்லி சூனியம் பண்றது இல்லையே, விபச்சாரம் பண்றது இல்லையே, பொருளாசைக்காரராக வாழ்வதில்லையே, விதவைகளுடைய வீட்டை பட்சித்து போடுவதில்லையே, நாங்க அப்படிப்பட்ட பாவம் எல்லாம் செய்யறது இல்லையே அப்படின்னு சொல்லலாம். ஆனா உங்களிலேயும் மனம் திரும்புவதற்கு ஏதுவான காரியங்கள் உண்டாயிருக்கலாம். அதை தான் இங்கே சொல்லுகிறார் 8ஆம் வசனத்துல. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. அதனால என்ன வருது? சாபம் வருகிறது. ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். இப்ப தேவனை வஞ்சிக்கும் போது என்ன வருது? சாபம் வருது. ஆனா பீலேயாம் என்ன சொன்னார்? தேவ ஜனங்களை பற்றி என்ன சொன்னார்? யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. அப்படின்னா உன் வாழ்க்கையில என்ன கிடையாது? சாபம் இல்லை. உன்னை ஆசீர்வதிக்கவே தேவன் விரும்புகிறார். அப்படியானால் தேவன் விரும்புகிற பரிசுத்த வாழ்க்கை உன்னுடைய விருப்பமாய் இருக்க வேண்டும். தேவனுக்கு கொடுக்க வேண்டியவைகளை தேவனுக்கு கொடுக்க வேண்டும். 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 6ஆம் வசனம், நான் கர்த்தர், நான் மாறாதவர். அப்படின்னா என்ன? அங்க யாக்கோபு அப்போஸ்தலன் எழுதுறாருல்ல, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது, அவரிடத்தில் எந்த மாறுதலும் இல்லை, வேற்றுமையின் நிழலும் இல்லை. அப்படின்னா தேவன் நமக்கு நன்மை செய்யவே விரும்புகிறார். நம் வாழ்க்கையில சாபத்தோடு வாழ்வது தேவனுடைய விருப்பம் அல்ல. அப்ப யாருடைய வாழ்க்கையில வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பார்? அது ஆவிக்குரிய ஆசீர்வாதமா இருக்கலாம், பொருளாதார ஆசீர்வாதமா இருக்கலாம். தேவனை வஞ்சிக்காமல் யார் ஜீவிக்கிறார்களோ அவர்களுடைய அம்பாரத்தை நிரம்பி வழிய செய்வார். அவர்களுடைய உள்ளத்தை தேவன் அவருடைய அன்பினாலே நிரம்பி வழிய பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட். உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். காரணம் என்ன? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களை முதற்பலனாக காணப்படும்படியாக தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் எந்த வெளிச்சத்திற்கு இடம் கொடுக்க வேண்டும்? தேவனுடைய மகிமைக்கே இடம் கொடுக்க வேண்டும். உன் வாழ்க்கையிலே பரலோக ஜீவன் இருக்கும், பரலோக மகிழ்ச்சி இருக்கும், பரலோக அறிவு இருக்கும், பரலோக ரட்சிப்பும் இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை பெற்றிருப்பீர்கள், சுவிகார புத்திரர்களாக மாறி இருப்பீர்கள், மகிமையின் மேல் மகிமை அடைவீர்கள். பரிசுத்தமாயிருக்கிறவர்கள் இன்னும் பரிசுத்தம் அடைந்து கொண்டே இருப்பார்கள். சொல்லுவீர்கள், என் வாழ்க்கையை குறித்து தேவன் வைத்திருக்கிற நோக்கம் என்ன? நான் முதற்பலனாக கிறிஸ்துவின் வருகை நாளிலே காணப்பட வேண்டும். அவருடைய வெளிச்சத்திலே நான் என்ன காண்கிறேன்? வெளிச்சம் காண்கிறேன். அவரை குறித்து அறிகிற அறிவு என் வாழ்க்கையிலே வாசனையாக காணப்படுகிறது. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படியாக தேவன் கொண்ட நோக்கம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறி இருக்கும். ஒரு நாளும் மோசம் போனவர்களாக இருக்க மாட்டீர்கள். காரணம், தேவனால் வருகிற சோதனை உங்களை ஜெயமெடுக்க வைக்கக்கூடியதாகவே இருக்கும். நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாகவே காணப்படும். புதிய புதிய கிருபைகளையும் வரங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாகவே காணப்பட்டிருக்கும். பிசாசின் சோதனையிலே விழுந்து போகாதபடி எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக ஜீவிக்கிறவர்களாய் இருப்பீர்கள். எழும்பி நிற்போமா? ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து என்ன சொன்னார்? நீ தேவனுக்கு முன்பாக எப்படி உத்தமனாக நடந்து கொள்வாயாக என்றார். அப்ப சிறு பிள்ளைகளாயிருக்கலாம், வாலிபர்களாயிருக்கலாம், வயோதிபர்களாயிருக்கலாம், முதற்பலனாக காணப்படும்படியாக தேவனுக்கு முன்பாக உத்தமமாக வாழக்கூடிய ஒரு அர்ப்பணிப்பு இந்த காலை வேளையிலே ஒவ்வொருடைய ஜீவியத்திலையும் உண்டாகும்படியாக
ஆவியாத்ம சரீரத்தை கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்பீர்களா? நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, உமக்காய் காத்திருந்து புது பலன் அடைகிறேன். உமக்காய் காத்திருந்து புது பலன் அடைகிறேன். உம்மையே பற்றி கொண்டு புதிய மனுஷனானே. உம்மையே பற்றி கொண்டு புதிய மனுஷனானே. நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. மல்கியா தீர்க்கதரிசியின் நாட்களிலே தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து ஜனங்கள் சந்தேகத்தோடு காணப்பட்டார்கள். அப்ப மல்கியா தீர்க்கதரிசிக்கு ஒரு உத்தரவாதம் இருந்தது. தேவன் எதற்காக நியாய தீர்ப்பை கொடுக்கிறார் என்று. அதெல்லாம் எதற்காக? த பியூரிஃபிகேஷன் ஆஃப் கேரக்டர், குணாதிசயங்களை ரிஃபைன் பண்ணும்படியாக தேவன் நியாய தீர்ப்பை கொடுக்கிறார். ஆனால் சிலருக்கு நியாய தீர்ப்பு எப்படி வருகிறது? தண்டனையாக வருகிறது. ஏன் தண்டனையாக வருகிறது? சமூக சம்பந்தமான நட்போடு வாழ்வதற்கு ஏதுவாக அவர்கள் ஜீவிப்பது கிடையாது. சோஷியல் இன்ஜஸ்டிஸோடு காணப்படுவார்கள். அவர்களுடைய பிஹேவியர் எதை சுட்டி காட்டும் என்றால் தேவனுக்கு பயப்படாதவர்கள் என்பதை சுட்டி காட்டக்கூடியதாய் இருக்கும். ஆகவே தேவன்தாமே தலைமை ஏற்று என்ன செய்வார்? நியாய தீர்ப்பின் நாளிலே தண்டனை கொடுக்கக்கூடியவராய் இருப்பார். அந்த தண்டனை எப்படிப்பட்டதாய் இருக்கும் தெரியுமா? நீங்கள் வீட்டிலே போய் படித்து பாருங்கள். செப்பனியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14 முதல் 18 வசனங்கள். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 14 முதல் 37 வசனங்கள். 2 தெசலோனிக்கேயருக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்கள். அந்த வசனங்களை எல்லாம் படிக்கும் போது அறிந்து கொள்ளலாம் கர்த்தருடைய வருகை நாளிலே அவர் நியாயம் தீர்க்கும் போது தண்டனை எப்படி காணப்படும் என்று. நாமோ அந்த தண்டனைக்காக அல்ல, நாம் தெரிந்து கொள்ளப்பட்டது முதற் பலன்களாக மாறும்படியாக. அதற்காக ஒருவேளை இந்நாட்களிலே தேவன் சில காரியங்களிலே உங்களை சிட்சித்து சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி உங்களை என்ன செய்கிறார் என்றால் அவருடைய மகிமைக்கு பங்குள்ளவர்களாக காணப்படும்படியாக, மீட்கப்படும்படியாக பியூரிஃபிகேஷன், சுத்திகரிப்பு செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே அவருடைய சுத்திகரிப்பை நினைத்து நீங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும். அவருடைய சுத்திகரிப்புக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில இடம் கொடுக்கும் போது நாளுக்கு நாள் அவருடைய மகிமையினாலே கிடைக்கக்கூடிய ஜீவன் பெருகும். அவருடைய மகிமையினாலே கிடைக்கக்கூடிய அறிவு பெருகும். அவருடைய வெளிச்சத்தினாலே கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி பெருகும். ரட்சிப்பின் அனுபவத்திலே வளர்ச்சி உண்டாயிருக்கும். இயேசு கிறிஸ்து சொன்னார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் என்று வேறொன்றுக்கோ வரான், நானும் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கும்படியாகவும் அது பரிபூர்ணப்படும்படியாகவும் வந்தேன் என்று சொன்னார். என்னுடைய சந்தோஷம் உங்களிலே நிறைவாக இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்று சொன்னார். நியாய தீர்ப்பின் நாளிலே உங்களுக்கு தண்டனை அல்ல, நீங்கள் அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மறுரூபம் அடைந்தவர்களாய் இருப்பீர்கள். பாடுவோமா? நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, உமக்காய் காத்திருந்து புது பலன் அடைகின்றேன். உமக்காய் காத்திருந்து புது பலன் அடைகின்றேன். உம்மையே பற்றி கொண்டு புதிய மனுஷனானே. உம்மையே பற்றி கொண்டு புதிய மனுஷனானே. நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே,
உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. ஜெபிப்போம். பரிசுத்த இறக்க நிறைந்த ஆண்டவரே, அருமையான இந்த மனமேய்ச்சி நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் மறுபடி பிறந்ததற்கான நோக்கத்தை, இந்த நாளிலே மேலான நோக்கத்தை கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தின தயவுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் முற்பிதாவாகிய ஆதாம் ஏவாள் அவர்களுடைய கீழ்ப்படியாமையினாலே அவர்களோடு கூட நாங்களும் தேவ மகிமையற்றவர்களாய் ஆண்டவரே நாங்கள் காணப்பட்ட பொழுது சகல நன்மையும் பரிபூர்ண நன்மையும் எங்களுக்கு தந்து நாங்கள் முதற் பலன்கள் ஆவதற்கு தகுதியை ஆண்டவரே நீ தந்திருக்கிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவன் தொடர்ந்து ஆண்டவரே உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். பாவம் சாபமாகிய பிசாசுங்கிற இந்த இருளிலிருந்து, அந்த ஆதிக்கத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை தந்த தேவனாக இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தின் மூலம் இயேசு என்கிற நாமத்தினாலே நாங்கள் பாவ மன்னிப்பை பெற்று தேவ பிள்ளை என்கிற அதிகாரத்தை எங்களுக்கு தந்தபடினாலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படியாக கரை தீரையற்ற ஜீவியம் நாங்கள் செய்யும்படியாக பரிசுத்த ஆவியின் மூலமாக அபிஷேகத்தை எங்களுக்கு தந்திருக்கிறபடினாலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படினாலே நாங்கள் வசனத்தினாலே ஆவியினாலே முத்திரை போடப்பட்டு சுவிகார புத்திரராகும்படியாக அப்படிப்பட்ட கிருபை வரத்தை தந்திருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் முதற் பலன் ஆவதற்குரிய தகுதி உள்ளவர்களாகும்படி எப்போதும் நாங்கள் தேவனுக்கு முன்பாக இருக்கிறவர்களாக, எங்களை தேவனுக்கு முன்பாக காத்து கொள்கிறவர்களாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் வசனத்திலே வளரச் செய்து மகிமையின் மேல் மகிமை அடைய செய்து எங்களுடைய பலன் முதற் பலனை அடைய செய்யும்படியாகவும், நாங்கள் உயிர்த்தெழுதலை இரண்டாம் வரிசையில் அந்த பாக்கியத்தை நாங்கள் அடைய செய்யும்படியாகவும், விண்ணின் சாயலை நாங்கள் அடைய செய்யும்படியாகவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படியாக ஆண்டவரே, முதன்மையும் புனிதவுமான மீட்கப்பட்ட சபையாக கர்த்தர் எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீரே, அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையில சபையாக ஆண்டவரே எங்களுடைய ஜீவியத்தை காணிக்கையாக உம்மிடத்தில் நாங்கள் ஒப்புவிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் சபையில் சிறியோர் பெரியோர் முதியோர் எல்லோரும் ஆண்டவரே எங்களுடைய ஜீவியத்தை உம்மிடத்திலே காணிக்கையாக ஒப்புவித்து தேவனுக்கு முன்பாக நாங்கள் கரைதரை அற்றவர்களாக ஆண்டவரே நாங்கள் காணப்படும்படியாகவும், சீயோனின் மகிமையும் எருசலேமின் மகிமையை ஆண்டவரே நாங்கள் அடையும்படியாகவும் கர்த்தர் ஆண்டவரே எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. இம்மட்டுமாய் ஆண்டவரே நாங்கள் முதற் பலன் அடைவதற்கு இரண்டாம் வரிசையிலே உயர்த்தலை செய்வதற்கு ஆண்டவரே எல்லா கிருபை வரத்தையும் கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறபடினாலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்படிப்பட்ட பாக்கியத்தை ஆண்டவரே நாங்கள் நினைவு கூர்ந்து உமக்கு முன்பாக ஆண்டவரே நாங்கள் உண்மை உத்தமமாக வாழ ஆண்டவரே தேவனுக்கு முன்பாக எப்பொழுதும் ஆண்டவரே நாங்கள் ஆலயத்தில் மாத்திரமல்ல வெளி இடங்களிலேயும் ஆண்டவரே நாங்கள் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவர்கள் என்று நாங்கள் பயந்து ஜீவிக்க அப்படிப்பட்ட கிருபை வரத்தை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியாக இன்றைய நாளிலே ஆண்டவரே எங்களுக்கு இந்த மன்னாவை ஆண்டவரே போதிக்க கொடுத்த எங்கள் போதகருக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, ஆழமும் நல்ல மறைபொருளை கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தினீரே, நல்ல ஒரு ஆகாரத்தை இன்றைய நாளிலே கர்த்தர் அவர் மூலமாய் தந்தீரே, அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் போதகரை கர்த்தர் ஆசீர்வதிங்க, சிஸ்டர் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இன்னும் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு சகோதரிகளை ஆசீர்வதித்து இப்படியாக ஆண்டவரே ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரை ஆவிக்குரிய மன்னாவால் எங்களை திருப்தியாக்குகிற தயவுக்காக கொடானு கொடி ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வசனத்தின் மூலமாக நாங்கள் சகல ஆசீர்வாதங்களை எங்கள் சபையார் பெற்று மகிழும்படியாக, எங்கள் குடும்பத்தினர் பெற்று மகிழும்படியாக கர்த்தர் கிருபை தருவீராக. எங்கள் சபை முழுவதும் ஆண்டவரே நாங்கள் முதற் பலன்கள் ஆகக்கூடிய தகுதியை ஆண்டவரே வரும் நாட்களில் கர்த்தர் எங்களுக்கு அடைய செய்து எங்களை ஆசீர்வதிக்க போற தயவுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கரங்கள் ஆண்டவரை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்பெடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்மை சோத்திரிக்க உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சோத்திரம் சோத்திரம். இம்மட்டும் உம்மை ஆராதிக்க ஆண்டவரே எங்களுக்கு நீர் கொடுத்த தயவுக்காக உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே தியானித்து கேட்கிறதான ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே. செவிகளை நீர் திறந்தருளும்படியா சோத்திரம் தகப்பனே ஏசப்பா. அப்பா இன்று கூட ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரே எதுன்னு அப்பா உம்முடைய சித்தம் என்று நாங்கள் தெரிந்து கொள்ள ஆண்டவரே நீர் உண்மை எங்களுக்கு வெளிப்படுத்தினபடியால் உமக்கு சோத்திரம் தகப்பனே ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொரு நாளும் முதற் பலன் ஆவதற்கு ஏதுவான கிரியைகள் எங்களிடத்திலே காணப்பட ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் செபிக்கிற தகப்பனே ஏசப்பா.
ஏசப்பா. எப்படியாய் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு புறஜாதிகள் இருந்து ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே அப்பா நீர் எங்களை பிரித்து எடுத்து ஆண்டவரே சோத்திரம் அப்பா. அப்பா உம்முடைய பிள்ளைகளாய் எங்களுக்கு அதிகாரம் கொடுத்தீரோ அப்பா சோத்திரம் தகப்பனே ஏசப்பா. நாங்கள் எப்படியாய் தேவனோட பிறந்தோம் என்று ஒவ்வொரு நாளும் அதை சிந்திக்கிறதான ஆண்டவரே அந்த அப்பா அந்த சிந்தனையை நீங்க ஒவ்வொருத்தருக்கும் தரும்படியாய் செபிக்கிற தகப்பனே ஏசப்பா சோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே விருதாவாய் ஆண்டவரே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாமல் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த பரிசுத்த ஆவியானவரோடு ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே கரை திரை பிழையற்றதுமான பரிசுத்தமும் ஆண்டவரே பிழையற்றதுமான சபையாய் ஆண்டவரே சோத்திரம் உமக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை நடத்துவான்னு சொல்லப்பட்டது போல ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அந்த கரை திரை பிழை இல்லாதமான ஒரு ஜீவியம் எங்களுக்குள்ளாய் காணப்பட ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தம் அடைய பரிசுத்த ஆவியான தாமே எங்களை ஆண்டவரே சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே நாங்கள் எந்த இடத்திலும் இருந்தாலும் தேவனுக்கு முன்பாக தேவ கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை சொல்லப்பட்டது போல நாங்கள் தேவன் கண்களுக்கு முன்பாக நிற்கிறோம் என்ற பயத்தை ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்கும் நீங்க தரும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா சோத்திரம் ஆண்டவரே. இது நிமித்தமாய் ஆண்டவரே சோத்திரம் நாங்கள் ஒரு மீட்கப்பட்ட சபையாய் ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி ஆண்டவரே நீர் எப்படி முதற் பலனானவரே உயிர்த்தெழுதலில் காணப்பட்டீரோ அதே போல நாங்களும் ஆண்டவரே முதற் பலனானவர்களாய் ஆண்டவரே உம்முடைய உயிர்த்தெழுதலில் காணப்பட்டு என்றென்றுமாய் உம்முடைய கூட இருக்க ஆண்டவரே ஒரு ஜெயம் கொண்ட ஆண் பிள்ளை பெற்றெடுக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா சோத்திரம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் இன்று கேட்டது போல ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே அப்பா நீர் எங்களுக்காக ஜீவனின் வெளிச்சத்தை வைத்திருக்கிறீர் தகப்பனே. அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. மகிழ்ச்சியின் வெளிச்சத்தை வைத்திருக்கிறீர் தகப்பனே. அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும் தகப்பனே. ரட்சிப்பின் வெளிச்சத்தையும் ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே உம்மை அறிகிற அறிவாகிய வெளிச்சத்தையும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே பரலோகத்தின் ஜீவனை எங்களை இருதயத்துக்குள்ளே பெற்றவர்களாய் ஆண்டவரே நாங்களும் ஆயத்தப்பட்டு எங்களோட கூட இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆயத்தப்படுத்த எங்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா நாங்கள் தண்டனைக்குரியவர்களாய் அல்ல தகப்பனே. ஏசப்பா அப்பா நீங்க எங்களை சுத்திகரிக்க ஆண்டவரே புடமிடப்பட இந்த வேலை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா எங்களுடைய எல்லா தவறுகளையும் ஆண்டவரே அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் மன்னித்து ஏசப்பா வண்ணானின் சவகாரத்தை போல நீர் எப்படி ஆண்டவரே வெளியே புடமிட்டு சுத்திகரிக்கிறீரோ அதே போல நீங்க எங்களை சுத்திகரிக்க நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா நீர் வரும்போது எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் குற்றமற்றதாய் இருக்கும்படி ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே காக்கப்படுவதாக தகப்பனே. ஏசப்பா அது வரைக்கும் ஆண்டவரே சோத்திரம் பரிசுத்த ஆவியான தாமே எங்களை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே வருகைக்கு தேவையான ஆயுதத்தை எங்களுக்குள்ளும் எங்கள் குடும்பத்துக்குள்ளும் எங்கள் பிள்ளைகளுக்குள்ளும் நீங்க தரும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எப்பொழுதும் தேவனுக்கு பயந்தவர்களாய் காணப்பட்டு ஆண்டவரே எந்த நேரத்தில் உம்முடைய வருகை காணப்பட்டாலும் ஆண்டவரே உம்முடைய வருகையில் ஆண்டவரே நாங்கள் சபையாய் ஆண்டவரே குடும்பமாய் முழுவதுமாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுநாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமீன். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட தேவனுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். முதற் பலனாக மாறுவதற்கு ஏதுவான சகல நன்மைகளும் வரங்களும் தேவனிடத்தில் ஜோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து உண்டு என்பதை தேவன் இந்த காலை வேளையிலே வெளிப்படுத்தின தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆகவே நாளுக்கு நாள் பரிசுத்தம் அடைந்து கரை திரையற்ற ஜீவியம் செய்ய முடியும், பரிசுத்தமும் பிழையற்றதுமான வாழ்க்கை வாழ முடியும் என்கிற நம்பிக்கையை தேவன் இந்த நாளின் செய்தியின் மூலமாக ஏற்படுத்தின தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவரிடத்தில் எந்த மாறுதலும் வேற்றுமையின் நிழலும் இல்லை. அவருடைய சுபாவத்திலே அவருடைய குணாதிசயங்களிலே எந்த மாற்றமும் இல்லை. அவர் தம்முடைய ஜனங்களை நேசிக்கிறார், அன்பு செலுத்துகிறார், ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். சாபங்கள் ஒன்றும் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வருவதில்லை என்பதை தேவாவியானவர் வெளிப்படுத்தின தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அதற்கேற்ற தேவனுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற வண்ணமாக வாழ்வதற்கு தேவையான சகல மகிமையும் தேவனிடத்தில் உண்டு. மகிழ்ச்சியை கொடுக்கிறார், பரலோக ஜீவனை கொடுக்கிறார், பரலோக அறிவை கொடுக்கிறார், பரலோக ரட்சிப்பை கொடுக்கிற தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவன் சோதிக்கிறார் என்றால் வீழ்ந்து போகும்படியாக அல்ல, தேவன் சோதிப்பது நமக்கு நன்மை செய்யும்படியாகவே. ஆகவே எந்த விதத்திலும் பிசாசுக்கு இடம் கொடுத்து மோசம் போகக்கூடாது என்பதை இந்த காலை வேளையிலே தெய்வீக சத்தியமாக வெளிப்படுத்தின தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவனுடைய சித்தத்தின்படி அழிவில்லாத சத்திய வசனத்தினாலே ஜனிப்பிக்கப்படுகிற ஒவ்வொருவரும் முதற் பலனாக மாறுவதற்கு ஏதுவாக தெய்வீக சிந்தையோடு முன் செல்ல தேவன் இந்த நாள் செய்தியை ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக்கின தயவுக்காக சியோனின் மகிமைக்கும் புதிய எருசலேமின் மகிமைக்கும் பங்குள்ளவர்களாக தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார் எங்களை என்கிற தெய்வீக வெளிப்பாட்டை இந்த காலை வேளையிலே கொடுத்து ஆசீர்வதித்த தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.
அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலேயும் கர்த்தாவே, யாக்கோபு அப்போஸ்தலன் குறிப்பிட்ட வசனத்தை தியானிக்க செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார் என்கிற வசனத்தின் மூலமாக நீர் வெளிப்படுத்தின எல்லா தெய்வீக சத்தியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நல்ல ஒரு தெய்வீக உன்னதமான வாஞ்சையை இந்த நாளிலே நல்ல விதையாக கடந்து வந்த உம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலே கர்த்தர் நீர் விதைத்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவைகளெல்லாம் 30, 60, 100 பலன் கொடுத்து உம்முடைய வருகை நாளிலே மேன்மையான உயிர்த்தெழுதலிலே பங்கு பெற தேவன் தாமே தகுதிப்படுத்தும் முதற் பலன்களாக காணப்பட செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. நாம் முதற் பலன்களாகும்படிக்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார் என்றால் அந்த அவருடைய பரலோக சித்தம் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாக தேவன் தாமே கேட்ட செய்தியின்படியே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி மேன்மைப்படுத்துவாராக. ஆமீன்.